அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏனுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கினுடைய 3rd ரவுண்டு இன்றைக்கி நடக்குது 20-21. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 இன்ஃபர்மேஷனை நல்ல மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குது நம்மளுடைய இது கேட்டகரிக்கு. செகண்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நேற்று 5 மணியோட முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்களா அகாடமிக் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்டு 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி ரவுண்டு 2க்கு 1 போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போதே சைடில் வரும் எத்தனை வேகன்சி இருக்குன்னு, அது எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். இது ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓசிக்கு, இப்போ பிசி கம்யூனிட்டினா ஓசிக்கு எத்தனை சீட் இருக்குது, பிசிக்கு எத்தனை சீட் இருக்குன்னு காட்டுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் எத்தனை வேகன்சி இருக்குது, நம்மளுடைய கட் ஆஃப் எவ்வளவு, அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ரைட், இது ஒரு ட்ரிக்கு. அதாவது நீங்கள் எவ்வளோ வேகன்சி உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேகன்சி இன்னும் இருக்குன்றத மைண்டில் வச்சுட்டு அது மாதிரி காலேஜஸை கொடுங்க. நிறைய வேகன்சி இருக்கிற மாதிரியான காலேஜஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட், 1. 2வது ட்ரிக் என்ன அப்படின்னா, நமக்கு செக் பண்ணணும். அதாவது ரவுண்டு 2க்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நமக்கு லாஸ்ட்டாக ரவுண்டு 2ல் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்களா அகாடமிக் அலாட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால், அதாவது ரவுண்டு 1ல் இது ரவுண்டு 1க்கு இதேமாதிரி ரவுண்டு 2க்கு போடுவாங்க. கடைசிக்கு வந்துடுங்க. அதனுடைய பார்த்தீங்கன்னா 259 பக்கம், அந்த 250 பக்கத்துக்கு நான் கடைசியாக வந்துட்டு அதில் பிசிக்கு எத்தனாவது ஓவரால் ரேங்க் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் பிசி கம்யூனிட்டியா அப்படின்னா அது ஓவரால் ரேங்க். நான் இப்போ அண்டர்லைன் எடுக்க பார்த்தீங்களா, இது ஓவரால் ரேங்க். அந்த ஓவரால் ரேங்கை எடுத்துக்கோங்க. 12263. ரைட்டுங்களா? அந்த 12263க்கு உங்களுடைய பிசிக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள். 175 வரைக்கும். இப்போ நீங்கள் 175க்கு அப்புறம் 174 இருந்தீங்கனாலோ, 173 இருந்தீங்கனாலோ, 172 இருந்தீங்கனாலோ, 170 இருந்தீங்கனாலோ நீங்கள் கேட்கக்கூடிய காலேஜ் எல்லாமே கிடைச்சிடும். அது இன்னொன்று என்ன அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க். இது ரவுண்டு 1க்குரியது, ரவுண்டு 2க்கு இன்னும் வெளியில். ஸோ நான் இன்னைக்கு 10 மணிக்குள்ளே போட்டுருவாங்க. இது மாதிரி செக் பண்ணுங்கள். இப்போ அதில் இப்போ 7133 இருக்குது. ஸோ 7033வது ரேங்க் வரைக்கும் பிசிக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் 7134 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் பிசியில் எந்த காலேஜ் வேணுனாலும் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த காலேஜ் வேணும், என்ன கோர்ஸ் வேணுமோ அதில் வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருங்க. நீங்கள் நினச்சதை எடுத்துடலாம். அதாவது 7134 வரைக்கும் முடிஞ்சிருக்கு, நீங்கள் 7033 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 7134வது ரேங்காக இருந்தால், சார் நான் 7200வது ரேங்க் இருக்கேன், உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 7300வது ரேங்காக இருக்கேன், உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரேங்க்கில் லாஸ்ட்டாக முடிஞ்ச கம்யூனிட்டி ரேங்க்கும் உங்களுடைய ரேங்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். நிறைய வித்தியாசம் இருந்துச்சுன்னா சாய்ஸை நிறையா கொடுங்க. சார் நான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 200 ரேங்க் தான், 300 ரேங்க் தான் வித்தியாசம் அப்படின்னா ஒரு 30 ரேங்க் கவுண்ட்ஸ். 30 ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச காலேஜை முன்னாடி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அடுத்த ப்ரிஃபரன்ஸும் அந்த காலேஜஸில் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிச்ச காலேஜஸாக ப்ரிஃபரன்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 300 ரேங்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன காலேஜ் பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருங்க. நீங்கள் 2வது 3வது ப்ரிஃபரன்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அது கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரவுண்டு 2க்கு போட்டதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன வருது அப்படின்றத இந்த அகாடமிக் அலாட்மெண்ட்டையும் அகாடமிக் ரேங்க்கையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டையும் வச்சு செக் பண்ணுங்கள். இந்த அகாடமிக் ரேங்க் அப்படின்றது இங்கே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எடுக்கணும் அகாடமிக் ரேங்க்கு. அதே மாதிரி அகாடமிக் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னு சொல்லி அகாடமிக் அலாட்மெண்ட் தான், அது 2. இது 2லையும் உங்களுக்கு எவ்வளோ கம்பேர் பண்ணி பாருங்கள். ரைட், இது ஒன்று. இது 2வது ட்ரிக். இதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு எத்தனை ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் கொடுக்கலாம். 3வது, சில பேர் என்னன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் வரிசையாக கொடுங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கோர்ஸாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 காலேஜ் வெறும் சிஎஸ்ஸாக கொடுங்க.
அப்போ தான் உங்களுக்கு சிஎஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா மாறி மாறி கொடுக்குறீங்க, ஒரு சிஎஸ் ஒரு ட்ரிபிள் அப்படி கொடுத்தீங்க, மாற்றி சிவில் அப்படி மாறி மாறி கொடுத்தீங்க அப்படின்னா எது கரெக்டாக இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு சிஎஸ் தான் வேணும் அப்படின்னா நிறைய காலேஜ் வந்து சிஎஸ் கொடுங்க, அதில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ரைட், எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் ஆனால் கோர்ஸை பற்றி கவலை இல்லை அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கிற எல்லா கோர்ஸையும் கொடுத்து வைங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மூணாவது ட்ரிக். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் நான் என்ன சொன்னது, வேகன்சி என்ன இருக்குன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு எது வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்றத இந்த 2 PDF, அதாவது அகாடமிக் ரேங்க்கையும் அகாடமிக் அலாட்மெண்ட் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபுல் பண்ணுங்கள். மூணாவதாக வந்து உங்களுக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா, கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்னால் அந்த கோர்ஸை மட்டும் நிறையா கொடுங்க, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னால் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸையும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 3 ட்ரிக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பிய காலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஸோ நிறைய டிப்ஸு அடுத்தடுத்து சொல்வேன். தேங்க்யூ.